நாங்கள் இன்றைக்கி ஒரு ஈஸியான மஷ்ரூம் ரெசிபியை பார்க்கலாம். அது செய்முறையை பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஃபுல் ஹீட்டில் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதும் நமக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். நான் ஒரு மேசக்கரண்டி ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா அதை வெடிக்க விடுவோம். கடுகு நல்லா வெடித்ததும் அது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் போட்டுக்கொள்ளுவோம். சின்ன சீரகம் நல்லா பொரியட்டும். சின்ன சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூட நம்ம ஒரு கருவேப்பட்டை, ஒரு அளவான கருவேப்பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன் வாசனைக்காக. இது கொஞ்சம் எண்ணெயில் பொரிய நல்லா வாசனை கொடுக்கும். இந்த கறிக்கு நல்லா அது பொரியட்டும். அது கூடவே நறுக்கி வச்ச உள்ளிப்பல், 5லேருந்து 10 பல் உள்ளி போட்டால் நல்லது. உள்ளி நல்லா ப்ரௌனிஷாக வரும் வரைக்கும் இருக்கும். அது கூடவே கீரின பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் உள்ளி நல்லா ப்ரௌன் ஆகட்டும், நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இது பொன்னிறமாக வதங்கி வரும்போது கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம். இங்கே யூகேயில் நான் ட்ரை பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை தான் இருக்குது. கறி லீஃப் கருவேப்பிலை தான் போட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லா வெட்டி விடுவோம். நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். பாருங்கள், ப்ரௌனிஷாக நல்லா வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில். இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்குவோம். இந்த ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதுக்கு ஒரு கொஞ்சம் சிட்டிகை அளவு உப்பு போடுவோம். உப்பு போட்டால் சீக்கிரமாகவே ஆனியன் வந்து குக் ஆகிடும். அதுக்கு தான் நாங்கள் உப்பு போடுறது. இது கூடவே தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அது நல்லா வதங்க வைக்கணும். பாருங்கள், அது நல்லா வதங்கி வரும்போது தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, அது கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா அதில் 1/2 டீஸ்பூன் நல்ல வாசனையை கொடுக்கும். அது கூட தனியாப்பொடி, மல்லிப்பொடி அது 1 டீஸ்பூன். கறிக்கு திக் கொடுக்குறது இந்த மல்லிப்பொடி தனியாப்பொடி தான். இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா இந்த டேஸ்ட்டாக நல்லா குக் ஆகட்டும். அதில் பச்சை மணமெல்லாம் போய் எண்ணெய் திரண்டு வந்ததும் இந்த பாருங்கள், எண்ணெய் திரண்டு வந்து நாங்கள் காளான் 4 முறை நல்லா உப்பு தண்ணி போட்டு கழுவி வச்சுருந்த காளான் ஸ்லைஸாக வெட்டியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான மாதிரி வெட்டி போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காளான் நம்ம போட்டுக்கொள்ள அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ ஸ்லோவாக வச்சு ஹீட்டை ஸ்லோவாக வச்சு நம்ம மூடி போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விடலாம். காளானோட நல்லா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து கறி சமைஞ்சு வரட்டும். எண்ணெய் திரண்டு வரும் பாருங்கள். 8 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் நல்லா எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. இந்த கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.